ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுகார்பேட்டில் கிடக்கிற காக்ரா சாண்ட்விச் ரெசிபி எப்படின்னு பார்ப்போம். நான் அதுக்கு வந்து தக்காளி, குக்கும்பர், அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது மூணையும் ஒன்று எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் காக்ரா வந்து நான் ஆக்சுவலாக சவுகார்பேட் போயிருந்தேன், அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன். சட்னி வந்து ஆல்ரெடி நான் முறுக்கு சாண்ட்விச்சுக்கு போட்டிருந்தேன், அதே சேம் சட்னி தான். அதில் சட்னி ரெசிபி இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அந்த காக்ராவில் வந்து நம்ம வந்து சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் மயோனைஸும் லைட்டாக கெச்சப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சட்னியும் நீங்கள் ஒன்றா வச்சுட்டு மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்களேன், இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் வெஜிடபிள்ஸு, அதை வந்து இதில் வந்து நம்ம ஃபுல்லும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து மெயினானது பார்த்திங்கன்னா சீஸ் வந்து நல்லா பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டில் அப்படியே அவ்வளோ சீஸ் துருவி போடுவாங்கங்க. நார்மல் சீஸ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, அமிர்தமாக யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ சீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா துருவி விட்டுட்டு மேலே வந்து ஓமப்பொடி நல்லா தூவி விட்டுக்குங்க. ஓமப்பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். தூவி விட்டுட்டு இப்போ ரெண்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம காக்ரா சாண்ட்விச் வந்து ரெடி. இதுக்காக நம்ம சவுகார்பேட்டில் தான் போய் சாப்பிடணுன்னு கிடையாது, நம்ம வீட்லேயுமே செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். இந்த சட்னி தாங்க இதுக்கு மெயின். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.